வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ணமூர்த்தியோட த ரிச் அண்ட் த புவர் சீரீஸ் 1 சாப்டர் 7 சமரியை பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணமூர்த்தி உலக அளவில் ஒரு சிறந்த சிந்தனையாளர். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு ரிலீஜியஸ் டீச்சராகவும் இருந்திருக்காரு. அவர் 1929 தியோசபிக்கல் சொசைட்டியில் கொடுத்த ஸ்பீச்சான டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பீச்லேருந்து அவருடைய இறப்பு, அதாவது 1986 வரைக்கும் அவர் உலகமெங்கும் நிறைய மக்கள்கிட்ட, தனிப்பட்ட மனிதர்களுக்கு எல்லாம் உலகத்தில், அதாவது மனித இனத்துக்கிட்ட என்ன ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டும் இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய பேசியிருக்காரு. இந்த டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு சம்மர் டைம் வச்சிங்கன்னா ஹாட்டாக ஹியூமிடாக இருக்குது. ஒரு பெரிய டவுன், ஒரே சத்தம், எல்லாம் அந்த டாரோடைய வாசனையும் பெட்ரோல் வாசனையும் தான் அங்கே இருக்குது. அங்கே பேரட்ஸ் இருக்குது. அப்படியே ப்ரைட்டாக பச்சை கலரில் அங்கேயும் எங்கேயும் நார்த்து நோக்கி பறந்துட்டுருக்கு. ராத்திரி ஆனால் அந்த ஊருக்கு திரும்பி வந்துடுது. பெரிய பெரிய வல்ச்சர்ஸ் பார்க்கவே பெருசாகவும் அக்லியாகவும் இருக்குது. மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த பனை மரத்தில் உட்காந்துட்டுருக்கு. அப்போது ஒரு மனிதர் அவர் ஒரு வேலையாள் மாதிரி தான் இருக்கார். ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டே போகிறாரு. கொஞ்சம் தூரத்தில் அந்த ஃப்ளூட்டோட சத்தம் அதை கேட்குற மக்களோட மனசில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது. அவங்க எல்லாம் அந்த ஃப்ளூட் வாசிக்கிற பின்னாடி போகிறாங்க. எப்படிப்பட்டவங்களாம் போகிறாங்கன்னா, மற்றவங்க யார்கிட்டையோ வேலை செய்கிறவங்க, அப்புறம் இந்த ராத்திரியில் வாட்ச்மேனாக இருக்கிறவங்க, சின்ன பசங்க, ஒரு நாய், இதெல்லாம் போகிறாங்க. ஆனால் இந்த ஃப்ளூட் பிளேயர் யாரையும் பற்றியும் பார்க்காம அவன் பாட்டுக்கு ஃப்ளூட்டை வாசிக்கிட்டே போகிறான். அதை கேட்குறவங்க மனசுலலாம் ஒரு குதூகலம் பிறக்குது. இப்போ பணக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கல்ச்சர் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது. அவங்களுக்குள்ளே யாராலும் போக முடியாது அவங்க மனசில் என்ன இருக்குன்னு. ஏன்னா அது கடுமையாக இருக்குது. அது உடச்சின்னு உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னு இல்லை, பணத்துக்கிட்ட தான் அவங்க இருக்காங்க. இது இறப்பை விட கொடுமையானது. அவங்களுக்கு தானம் தர்மம் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க கடவுள் யாருன்னா, அவங்க வச்சுட்டுருக்காங்களே அந்த பொருள், அந்த தங்கம், அந்த தங்கத்தோட கடவுள் தான் அவங்களோட கடவுள். அவங்களுக்கு உண்மையை பார்க்கணும், ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. எப்படி ஏழைக்கு பணம், பதவி, அதிகாரம் எல்லாம் இருக்கணுன்ற ஆசை இருக்கோ அதே தான் இருக்குது. ஆனால் இந்த பணக்காரங்களால் அவங்க செயல்பாடுகள் வெளியில் வரவே முடியல. நம்ம இருக்கக்கூடிய அந்த பணம், அந்த ஆளுமை உள்ள அந்த உலகத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு, அது வேணான்னு சொல்கிறதுக்கு புத்திசாலித்தனமும் புரிதலும் ரொம்ப அவசியம். ஏன்னா பணத்தோடைய செல்வாக்கு அது நம்மளை உண்மையான நிலைமையை, சூழ்நிலையை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆசைங்கள்லாம் ஒரு தனிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது மறைஞ்சு தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வேறு யாருக்குமே தெரியாது. நம்மளை நாமளே மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். அது நமக்குள்ளேயே ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும், ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணும். நம்ம எல்லாத்தையும் துறந்த ஒரு நிலைக்கு போய் எல்லாத்தையும் புரிஞ்ச ஒரு நிலைக்கு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு நல்ல புரிதல் வரணும். அதுக்கு நல்ல நேரத்தோட ஆளுமையும் இருக்கணும். நம்மளை பற்றின ஒரு அறிவும் நமக்கு இருக்கணும். நம்மளுடைய செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை பற்றின ஒரு இல்யூஷன் நமக்கு இருக்கணும். இப்போ கடல் ஒரு அமைதி இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த டவுனும் இருக்குது. திரும்பி வரும்போது அங்கே ஒரு பிச்சை எடுக்கிறவர் ஒரு பாதி ஓரத்தில் படுத்து தூங்கின்னு இருக்காரு. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் கார்டனில் பசுமையான செடிகளும் பூக்களும் இவங்களை சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடியுது. இது ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம்தான். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.